வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, அதனால் நீங்கள் உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு பெஸ்ட்டான ஒரு ஈஸி ட்ரைவபிளான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சு நினைக்கல சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுடி நாட்ட மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசியமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட டெஸ்டினி பிரைம். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சிங்களேன். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்கூட்டர்னு பார்த்தோம்னா அது நிச்சயமாக இந்த ஹீரோட டெஸ்டினி பிரைம்னே சொல்லலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டிசைன் டோனில் தான் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது கிடைக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசியஸான சீட்டு, ஃபுட்போர்ட்லேயும் சரி, அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபியூல் ஃபில்லிங்லாம் எக்ஸ்டர்னல் அது மாதிரி நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன் டோன்லையும் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர் செட்டப்பில் ஒரு ஆவரேஜான லெவல் தான். பட் இருந்தாலும் மற்றபடி டிசைன்னு பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேமிலி அண்ட் டே டு டே பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல டோன்லேயே இருக்குது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9 bhp அண்ட் 10.36 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. இன்ஜின் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்பெக்கோடு இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான். இன்ஜினும் பெருசாக உங்களுக்கு குறைன்னு சொல்லும்படி எதுவும் இல்லை. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். ஆமாம், இது வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. டிஸ்க்கு கொடுத்துருந்துருக்கலாம், பட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் வருதுன்றதுனால ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 115 kg, சீட் ஹைட்டு 778 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் 96,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 97,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங் விஷயத்தில் ரியலி இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்கூட்டர்னா அது இதுதான். சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சிங்களேன். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குன்னு இல்லை, ஸ்கூட்டர்னு நினச்சாலே நம்மளுடைய மக்கள் மனசில் நிறைய பேருக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக இந்த ஹோண்டா ஆக்டிவா 6G தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமாக சேல்ஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். இப்போ ரீசன்ட் டைமில் கொஞ்சம் ஹெவி காம்படிஷன்ன்றதுனால மேபி கம்மியாக இருக்குமோன்னு தோணலாம். பட் ஸ்டில் நவ் இன்னும் இது ஒரு நல்ல ஸ்கூட்டராக தான் இருந்துகிட்டு இருக்குது ஃபார் ஃபேமிலி பர்பஸுக்குன்னு வரும்போது. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் முன்ன சொன்ன மாதிரியே இதுவும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் தான். உங்களுக்கு அது இல்லாமல் ஹோண்டாவோட ஒரு பில்ட் குவாலிட்டின்றதுனால அந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபுட்பால்லையும் சரி, சீட்டிங்லையும் சரி நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைனில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு சீட் ஹைட்டுன்றது இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலேயே ஒரு லோயஸ்டான சீட் ஹைட்டு. ஆமாங்க, ஜஸ்ட்டு உங்களுக்கு 764 mm கிட்ட தான் வருதுன்றப்ப நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சன் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்றப்ப நிச்சயமாக இந்த ஸ்கூட்டரோட சீட் ஹைட்டுன்றது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வண்டியோட வெயிட்டும் கம்மி தான், 106 kgன்றப்போ ஓரளவு ஹேண்டலிங் மாதிரி விஷயத்தில் இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜும் ஒரு 18 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்றப்ப உங்களுக்கு அந்த ஒரு ஓவராலாக டிசைன் ப்ராக்டிகாலிட்டி ஃபேமிலி பர்பஸுக்கு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த யூஸ் பண்ணிக்க இன்ஜின்னு பார்த்தோன்னா 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.88 bhp 9.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு இதுவுமே 85 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 46 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 45 to 50 ரேஞ்ச் அது மாதிரி கிட்ட வரும் நீங்கள் டீசெண்டான ரேட்டிங்ஸில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றதும் ஒரு பெட்டரான ரேஞ்சில் இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின். வெஹிக்கிளோடைய ஆண்டர் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,03,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,18,000 வரைக்கும் போது. டாப் மாடலில் உங்களுக்கு அந்த ஒரு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதனால அது ப்ரைஸிங் கொஞ்சம் கூட இருக்குது. பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஓகேவான ஒரு ப்ரைஸிங் தான் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110. ஆமாங்க, அதுலேயும் குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு 2025 மாடல் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே ஃபேமிலி பர்பஸுக்காகவே ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட டிசைன்
ப்ராக்டிகாலிட்டின்றது இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த ஸ்கூட்டருமே ஆஃபர் பண்ண முடியாத லெவலில் இருக்கும். அதுன்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஸ்பேஸ்லையும் சரி, ஃபுட்போர்ட் ஸ்பேஸ்லையும் சரி நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் க்ளவுட் பாக்ஸும் அரௌண்ட் ஒரு 2 லிட்டர்ஸ்க்கான 1 லிட்டர்ஸ்க்கான க்ளவுட் பாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் 33 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட்டான அண்டர் சீட் ஸ்டோரேஜ். அது இல்லாமல் ஃபியூல் ஃபில்லிங் கேப்லாம் உங்களுக்கு ஈஸியாக போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு 125ல கொடுத்த மாதிரி இதுலேயும் வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா ஒரு 113cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp அண்ட் 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. உங்களுக்கு பவர்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில். அதுலேயும் குறிப்பாக இதில் வந்து அந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சேம் நம்ம யமாவில் ஹைப்ரிட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் சின்ன ஒரு எலக்ட்ரானிக் அசிஸ்ட் அந்த ஒரு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுற அந்த காயில் மூலமாக வெஹிக்கிளுக்கு ஸ்ட்ரெஸ் இதாகும்போது ஒரு சின்ன அசிஸ்ட் கொடுப்பாங்க இன்ஜினுக்கு. அது மூலமாக பிக்கப் பண்ணி இன்ஜினுடைய ஸ்ட்ரெஸ்ன்றது குறையும். அதனால் உங்களுக்கு இன்ஜினுடைய அந்த ஒரு மைலேஜ்ன்றதும் கூடும், உங்களுக்கு பிக்கப்பும் பெட்டராக ஃபீல் ஆகும். அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்கூட்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றப்ப உங்களுக்கு பவர்லேயும் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். மைலேஜே அரௌண்டு பர் லிட்டருக்கு 53.84 km வரைக்கும் தரலான்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷன் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது மாதிரி ஒரு நல்ல மைலேஜுமே கூட நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆர்டர்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக்கு எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் வெயிட் 105 kg, சீட்டு 770 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ஆண்டர் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,01,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,16,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 ஆமாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொன்னால் வச்சிங்களேன், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ரெட்ரோ ஓரியன்டான டிசைனு, நல்ல லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு நல்ல ரிஃபைன்ட் இன்ஜினோட ஒரு பெஸ்ட்டான ஃபேமிலி ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டரும் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளுடைய அந்த ரைட் குவாலிட்டின்றதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க செம்ம ஸ்மூத்தாக ரன் ஆகும். அப்படியே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரேஞ்சுக்கு இருக்கும். புதுசில் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா அப்படியே அது மெயின்டைனும் ஆகும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரைட் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக இந்த சுசுகியோட ஆக்சஸ் 125ன்றது உங்களுக்கு இருக்கும். ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் முன்னே சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு பழைய ரெட்ரோ ஓரியன்ட் ஸ்டைலு பார்க்க ஒரு மாதிரி டீசெண்டாக நல்லா இருக்குது. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் 124cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.3 bhp அண்ட் 10.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய அந்த ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 21.8 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ் சும்மா சொல்லக்கூட ஒரு டீசெண்டான ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது, சிவிஎஸ் சும்மா கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் பைட்டு சூப்பராக இருக்குது. பிரேக்கிங் பக்கா இந்த ஒரு ஸ்கூட்டரில் அந்த ஒரு விஷயம் எனக்கு டவுட் கிடையாது. இன்ஜின் பவரும் இதில் வந்து 10.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குன்றது மற்ற ஸ்கூட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பெட்டரான ஒரு பவர். அதனால உங்களுக்கு அந்த ஒரு பிக்கப்லேயும் உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர்ன்றது நல்லா இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 106 kg, சீட் 773 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,08,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 ஆமாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம், இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே ஃபேமிலி பர்பஸுக்குன்னு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் ஃபேமிலி பர்பஸும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயத்துலையுமே பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் உண்டு, அது என்னன்றதை லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஸ்கூட்டர் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசைனு முன்ன சொன்ன மாதிரி இதுவும் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன் டோனு. உங்களுக்கு ஃபேமிலி பர்பஸுக்கே பார்த்து செதுக்கிற மாதிரி இருக்கும். ஃபுட்போர்ட்லேயும் சரி, சீட்டிங்லேயும் சரி, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஒரு க்ளவுட் பாக்ஸ் ஸ்பேஸ்லையும் சரி, அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இதுவும் உங்களுக்கு 33 லிட்டர்ஸ். சொல்லப்போனால் இதில் தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு 33 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்றதை இன்க்ளூட் பண்ணாங்க. ஓவராலாக நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஸ்கூட்டருங்க. நிறைய பொருளை உங்களால் ஈஸியாக வச்சு கேரி பண்ண முடியும். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு பேசிக் மாடல் ஒரு செமி டிஜிட்டல் டாப் மாடல் வரீங்கிறப்ப இதை
மாதிரி ஒரு ஃபுல்லி டிஜிட்டல், அதுவும் ஸ்பிட் டைப்பில் கொடுத்து அது இல்லாமல் ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்ன்றதை இந்த ஒரு ஸ்கூட்டரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓவரால் ஃபீச்சர்ஸில் செம ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டராக இருக்கும். லைட்டிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.8 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 பிஹெச்பி அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல இன்ஜின் தான் இதுலேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ரிஃபைன்மெண்ட் கம்மி. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே ஒரு மைனஸ் இருக்குன்றது, அது இந்த மைனஸ் தான். ரிஃபைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி. பட் இருந்தாலும் நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்கன்றப்ப இந்த வெஹிக்கிள் அதில் நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம். ஓரளவுக்கு அப்பப்போ அந்த பண்ண வேண்டிய சர்வீஸ் பண்ணாலே போதும், வெஹிக்கிள் நல்லாவே வந்துடும். அப்படின்றப்ப ஓரளவு ஓகேவான ஒரு இன்ஜின். அதுலேயும் குறிப்பாக எனக்கு இந்த ஒரு 125 இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 50-60 அதை மாதிரி ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணால் கூட அப்படியே உங்களுக்கு ஸ்மூத்தாக அப்படியே கிளைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இன்ஜினுடைய அந்த ஒரு ஸ்மூத்னஸ்ன்றது அந்த ஒரு 60 ஸ்பீடு அதை மாதிரி ரேஞ்சில் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த ஸ்கூட்டரில் ரொம்ப பிடிக்கும். பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸு, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. அவனுடைய டோட்டல் வெயிட்டு உங்களுக்கு 108 kg, சீட் ஹைட்டு 765 mm வருதுன்றப்ப உங்களுக்கு சீட் ஹைட்டும் கம்மி, வண்டியோட வெயிட்டும் ஓரளவுக்கு ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. சுருக்கி ஆக மொத்தத்தில் வண்டி 100 ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,10,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,22,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, அவ்வளோதான். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டாப் 5ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். தேங்க் ஃபார் வாட்சிங். பாய். See you later.